நான் செய்தது கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம், தேவன் என்னை வெறுத்து விடுவாரோ என்ற குற்ற உணர்வில் இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 41:9. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. தாவீது பத்சேபாளிடம் பாவம் செய்து விட்டார். இது தேவனுக்கு மிக மிக அருவருப்பானது. அவர் செய்தது சாதாரண பாவம் அல்ல, அது விபச்சாரம். தேவனையும் மனிதனையும் பிரிக்க கூடியது. ஆனால் அதை கூட ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அவர் செய்யவில்லை. ரொம்ப நல்லா பிளான் பண்ணி அந்த ஒரு காரியத்திற்காக அவங்க கணவனை கொலை செய்து அடுக்கடுக்கான ஒன்றை மறைக்க ஒன்று என்று மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டார். தேவன் அவரை தெரிந்து கொண்டதையும் அவர் மறந்து போனார். ஆனால் தேவனோ தன் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் பாவத்தை சுட்டி காட்டின போது, அப்பொழுதுதான் அந்த பாவத்தின் மிகுந்த பாதிப்பை அறிந்து தேவனிடத்தில் கெஞ்சி உபவாசித்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார். தகுதியற்ற தன்னை தேவன் ராஜாவாய் தெரிந்து கொண்டார் என்று எல்லா நாளிலும் தேவனை துதித்து பாடி ஆராதித்து கொண்டாடிய தாவீது ஒரு க்ஷண பொழுது சிறிய இச்சையின் நேரத்தில் அதை மறந்து போய் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தார். ஆம், க்ஷண நேரமே மறந்து போனான். அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி சத்துரு உள்ளே வந்து அவன் மதியை மயக்கி அவன் சிந்தனையை தன் பக்கம் திருப்பி தேவனை சிந்திக்க விடாமல் ஒரு பெண்ணின் அழகை சிந்திக்க வைத்தான். பாவம் நுழைந்தது. ஆனால் தேவனோ அவர் தெரிந்து கொள்ளுதலை அவர் மறக்கவில்லை. எனவே மன்னிப்பு என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தி அவரை மன்னித்து தன் பக்கமாய் நெருக்கிக் கொண்டு தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் தன்னுடைய அழைப்பையும் நிறைவேற்றினார். ஒரு அணையில சின்ன ஓட்டை இருந்தா உடனே அடைச்சிடணுங்க. இல்லைன்னா தண்ணி பட்டு ஓட்டை பெரிதாகி அணை உடைந்து ஊரே அழிஞ்சிடும். ஒரு சின்ன கேப் போதுங்க, சாத்தான் உள்ள நுழைஞ்சு தேவனை விட்டு நம்ம பிரிக்க. சின்னதா இருக்கும் போதே தேவனிடத்துல அறிக்கை பண்ணி விட்டுடலாங்க. அவர் தெரிந்து கொள்ளுதலை அவர் மறக்கல. நீங்களும் மறந்துடாதீங்க. தேவனிடத்துல போங்க, மண்டியிட்டு மன்னிப்பு கேளுங்க, குற்ற உணர்வுல இருந்து வெளியே வாங்க. உங்க அழைப்பை அவர் நிறைவேற்றுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. அப்பா, சிறிய பாவம் தானே நினைச்சு செஞ்சுட்டேன்ப்பா, இவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வரும்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட நெருங்கவே எனக்கு பயமா இருக்கு, குற்ற உணர்வா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. திருப்பி இந்த பாவத்தில் நான் விழாதபடிக்கு தெரிந்து கொள்ளுதலில் நான் உறுதிப்படுத்தி கொண்டு அழைப்பை நிறைவேற்ற சொல்லித்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.